ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளையில் நடத்தி வரும் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் சார்பாக இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமிய பெண்களின் இரத்தமும் என்னும் தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாபெரும் அரங்கத்தில் நான் தேர்வு செய்திருக்கும் சுதந்திர போராட்ட வீராங்கனையின் பெயர் கண்ணானூர் ராணி பீவி. இன்று நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் ஏராளமான தியாகிகள் இருக்கிறார்கள். அதிலும் முஸ்லிம்கள் தங்கள் உயிரினை துச்சமாக நினைத்து போராடி இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை வாரி இறைத்திருக்கிறார்கள். அதன் காரணமோ நாமும் நம் சமுதாய மக்களும் சுதந்திரமாக இருக்க வேண்டும், பிறருக்கு ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதுமே போராட்டத்திலேயே அவர்கள் கழித்தார்கள். அதன் காரணமாக பல கஷ்டங்களையும் பல தியாகங்களையும் செய்தார்கள். பல காலங்கள் சிறையிலேயே கழித்தார்கள். இப்படிப்பட்ட தியாகிகளின் பெயரை மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர் ஒருவர் தான் கண்ணானூர் ராணி பீவி. இவர் கேரள துறைமுக பட்டினத்தில் 18ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்தவர். இவர் பிரிட்டிஷுக்கு எதிராக மைசூர் திப்பு சுல்தானுக்கு ஆதரவாளி. இவரின் கண்ணூர் வழியாக பிரிட்டிஷ் வரக்கூடாது என்று தடை விதித்தார்கள். அதன் காரணமாக ஆங்கிலேயர்கள் இவர் மீது கடும் கோபத்தில் இருந்தார்கள். 1783ஆவது ஆண்டு திடீரென ஆங்கிலேயர்கள் கண்ணூர் மீது போர் புரிந்தார்கள். அதன் காரணமாக அவர்களின் ராணியின் படையோ தோல்வியடைந்தது. அதனால் ராணியும் குடும்பத்தாரையும் சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைத்ததும் அவர்களின் எல்லை பகுதியை நான் பயன்படுத்திக் கொள்வது போல ஆங்கிலேயர்கள் ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து அதை படித்து கூட காண்பிக்காமல் கையொப்பம் வாங்கி கொண்டார்கள். பின்னர் அதனை அவர்கள் இராணுவ முகர்ப்புக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். அடுத்ததாக அவர்களை ராணியை விடுதலையும் செய்து விட்டார்கள். மீண்டும் 1790ஆம் ஆண்டு ஒரு கை ஒப்பந்தத்தை கொண்டு வந்து கையொப்பமிடுமாறு கூறினார்கள். அதற்கோ ராணி அனுமதிக்காமல் அவர்கள் அதனை தடை செய்தது மட்டுமல்லாமல் அவங்கள் எல்லை பகுதியை பயன்படுத்த கூடாது என்றும் அவர்கள் கூறினார்கள். பிறகு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பிறகு அவர்கள் எல்லை பகுதியை பயன்படுத்திக் கொள்வது போல ஒரு போலி ஆவணத்தை கொண்டு வந்து நீங்கள் ஒப்பந்தம் இடுங்கள் என கூறினார்கள். ஆனால் ராணியோ அதை மறுத்து விட்டார்கள். மறுத்தது மட்டுமல்லாமல் மைசூர் திப்பு சுல்தானுக்கு கூட சேர்ந்து போராட போகிறேன் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள். அதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேயர்களோ மீண்டும் அவர்களை சிறையில் அடைத்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நாம் ஒரு நாட்டை ஆண்ட ராணியின் கதையை மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது திட்டமிட்டு மறைக்கப்பட்டதாகும். எனவே இதை வெளிக்கொண்டு வர வேண்டியது நம் கடமையாகும். ஆகவே இதை நாம் வெளிக்கொண்டு வராவிட்டால் நாம் வருகிற சமுதாயத்திற்கு இப்படி ஒரு முஸ்லிம் தியாகிகள் இருந்தார்கள் என்று தெரியாமல் போயிடும். எனவே இதனை புதைக்கப்பட்ட வரலாறுக்கு புத்துயிர் கொடுப்போம், நாமும் வரலாற்றை கற்போம், பிறருக்கும் கற்பிப்போம் என கூறி எனது தொகுப்பினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.